அங்க பாரு. ஏய் நில்லு. ஒரு தடவை மணி அடி. அடி என்ன ஏன்டா அடிச்சா? அவர் கரெக்டா மணி அடிக்க சொன்னாரு, அடிச்ச. நீ அடின்னு சொன்னா அடிச்ச. தேவையா உனக்கு இது? இன்னொரு தடவை மணி அடி. சார் இது விளையாட்டு மணி இல்ல, வியாபார மணி. சும்மா அடிக்க முடியாது. அப்பா அம்மா அப்பா ஐயா அப்படின்னு கத்தின்னு அடிக்க வேண்டியதானே? சும்மா இருக்கு சார். நீங்க மிட்டாய் வாங்க, நான் மணி அடிக்க. நீ மணி அடிச்சாதான்டா நான் மிட்டாய் வாங்குவேன். அதான் அடிச்சல, அதுக்கு முதல்ல வாங்க. பாஸ் என்ன பாஸ் இவன்? சரி வாங்கி தொலைடா. வாங்கி எதுக்கு தொலைக்கணும்? பத்திரமா வச்சுக்கலாம். வாங்கடா. காசு யாரு கொடுக்கறது? கரெக்டா 10 ரூபா வச்சிருக்கீங்க. டேய் இன்னொரு தடவை காசு கொடுங்க. காசு கொடுங்க. கன்ஃபார்ம். அதே சவுண்ட் தான். ஏய் தம்பி எங்க இருந்து வர? செய்யார்ல இருந்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க இருந்து வர? நேரத்துக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் முன்னாடி எங்க இருந்து வர? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 தெரு தள்ளி மணி இல்ல விநாயகர் கோயில் இருக்குல்ல, அங்க இருந்த. மணி இல்லாத விநாயகர் கோயிலா? ஓ அதனால தான் நீ அங்க நின்னு விநாயகருக்கு மணி அடிச்சியா? இல்ல சார், பஞ்சு மிட்டாய் கொடுத்து. விநாயகர் பஞ்சு மிட்டாய் சாப்பிடுவாரா? சும்மாரா. இல்ல பால் குடிக்குமா மிட்டாய் சாப்பிடலாம் இல்லையா? இருடா. சரி போ. தேங்க்ஸ் சார். டேய் கொலம்பஸ், என்னுடைய கெஸ் ஓரளவு கரெக்டா கப்பறேன். என்ன பாஸ்? அந்த மர்ம ஆசாமி இந்த கோவில் சரௌண்டிங்ல தான் எங்கேயோ இருக்கான். எப்படி? சூப்பர் பாஸ். இல்ல ஆமா போய் பார்க்கலாம் வா. பாஸ் இந்தாங்க சாப்பிட்டே போலாம். சீ வா. பாஸ் 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 பாஸ். என்னடா? இதுதான் பாஸ் நாம தேடி வந்தோமே, அந்த மணி இல்லாத விநாயகர் கோவில். அந்த கிரிமினல் இங்க தான் எங்கேயாவது இருப்பான்டா. அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? பாஸ் அவன் செல்போனுக்கு கால் பண்ணுங்க, அவன் ரிங்டோன் சவுண்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்ற? ஆமான்ற. அவன் சைலண்ட் மோட்ல போட்டுதானா? இப்படி ஏதோ சொன்னாலும் இடக்க முடக்கா பேசுங்க, அப்புறம் எப்படி தான் கேஸை கண்டுபிடிக்கிறது? டென்ஷன் ஆகாதடா. இருடா கால் பண்றடா. ஏதாவது சத்தம் கேக்குதா பாரு. நான் பாக்குறேன். என்ன கேக்குதா? கேக்குது. என்ன கேக்குது? 2 லவர்ஸ் முத்தம் கொடுக்கறான் சத்தம் கேக்குது பாஸ். ரிங்டோன் கேக்குதான்னு பாருடா. ரிங் ஆகுது. கேக்குது. எனக்கும் கேக்குது. இங்கதான் கேக்குது. என்ன மாட்டான் நாதாரி. ஆனா ரிங்டோன் மாத்திரம் பாத்தியா? இங்கதான் எங்கேயோ இருக்கான். அவன் கிடைக்கட்டும் அவனை. இருங்க அனாவசியமா திட்டாதீங்க. நீங்க போன் பண்ணிருக்கிறது எனக்கு. ஆமாண்டா. இதுல துப்புரையும் சிங்கம் புலின் பில்டப் வேற. போன் பண்ணுங்க. சரி இப்பயாவது கரெக்டா அவனுக்கு போன் பண்ணுங்க. ஹலோ. டே நீ இருக்கிற இடத்த நாங்க நெருங்கிட்டோம். கூடிய சீக்கிரம் உன்னை பிடிக்கிறேன்டா. எங்க முன்னாடி நீயா வந்து மாட்டேனா உத கம்மியா விழும். நெருங்கிட்டேன்னு சொல்ற, பிடிச்சிடுவேன்னு சொல்ற, அப்படியே என்னையே வந்து மாட்டிக்க சொல்ற. உன்னோட ரொம்ப காமெடியா போச்சுப்பா. என்னது? மறுபடியும் சொல்லு. ஐயே உனக்கு இப்படி ஒரு வியாதியா? ஒரு தடவை சொன்னா புரியாது. நீயே வந்து என்ன பிடிப்பேன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு என்ன வந்து மாட்டிக்க சொல்ற? இந்த பாரு, உன்னால முடிஞ்சா என்ன புடி, இல்லன்னா அப்பப்ப எனக்கு போன் பண்ணு. போன்லயே நம்ம பழகலாம். என்ன பாஸ்? மாட்டான்டா. வாடா. என்ன கண்டுபிடிச்சீங்க? தாயே பிச்சை போடுங்கம்மா. பிச்சை போடுங்க ஐயா. பிச்சை போடுங்கம்மா. ஐயா பிச்சை போடுங்க ஐயா. சார் பிச்சை போடுங்க சார். என்னாச்சு பாஸ்? சார் டேய் கொலம்பஸ், அவன் இங்க இருந்தா போன்ல பேசிருக்கான். எனக்கு நல்லா தெரியும்டா. எதை வச்சு சொல்றீங்க? இல்ல நான் தட்டுல சில்லறையோட சத்தம் கேட்டுடா. பாஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கோவிலும் இந்த சத்தமும் கேட்கும். அம்மா தாயே பிச்சை போடுங்க இந்த சவுண்டும் கேட்கும். சிலை இல்லாத கோவில்ல கூட இந்த கோஷ்டிங்க உட்கார்ந்து இருப்பாங்க. இல்லடா, சோன் பப்ளிக்கார மணி கூட இங்க இருந்தாடா கேட்டுச்சு. சோ கன்ஃபார்ம்டா இங்க தான் எங்கேயோ இருக்கான். இவங்களை கேட்டு பாப்போம். பெரியவரே சொல்லுங்க. இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்தேகப்படுற மாதிரி யாராவது போன்ல பேசினாங்களா? காலையில இருந்து இங்கதான் சாமி இருக்கிறோம். அந்த மாதிரி யாருமே வரல. காலையில இல்ல, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவனாவது இங்க போன்ல பேசல சாமி. இல்ல தர்மம் போடுங்கயா, பிச்சை போடுங்கயா, தர்மம் போடுங்கயா. அப்ப போனையாவது போடுங்க. போனா? ஐயோ இது 50,000 போனுங்க. அப்படி சொல்லுங்க. அதை விட ஹைலைட் 1 லட்சம் ரூபாய் போன் இருக்கு சாமி. சரி வச்சுங்க, வாடா தேடி பார்க்கலாம். மறுபடியுமா? சீ, இந்த ஆள் கூட பெரிய தொல்லையா போச்சடா சாமி. என்னடா இது? பேசாம எங்க கூட்டத்துல சேர்ந்துக்க சாமி. என்ன கிண்டலா? கிண்டல் இல்ல சுண்டல். நீ எங்கிட்ட செய்யற வேலையை விட இந்த வேலை பெட்டரா பண்ற. இங்கே இரு. பாஸ் நில்லுங்க பாஸ்.
ஐயோ அவனேதான். பண்டரி பாய் ஹாப்பி பர்த்டே. எனக்கு இன்னைக்கு பர்த்டே உனக்கு யாரையா சொன்னது? ஓ சாரி. ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன உன்னை போலீஸ் பிடிச்சிட்டாங்களா? அடச்சே, உன்னை ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓ ஏய், நான் என்ன ஜெயிலில் இருக்கேன் ரிலீஸ் பண்றதுக்கு? நீ ஜெயிலுக்கு போகாம இருக்க, என் லாக்ல இருந்து உன்னை ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். அப்பா ரொம்ப சந்தோஷப்பா. என் வயித்துல பாலை வாத்த. நீ நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். நான் நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? ஆமா, நீ ரொம்ப நல்லா இருக்கணும்ப்பா. அப்படின்னா எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா பணம். 10 லட்சமா? ஆமா, அப்பதான் நான் ரொம்ப நல்லா இருக்கணும். ஐயோ, என்ன விளையாடுறியா? இங்க பாரு, இது வரைக்கும் சில்லறையா டார்ச்சர் பண்ண, இப்ப இப்படி லம்பா டார்ச்சர் பண்றியா? ஆமா, இதான் லாஸ்ட் டார்ச்சர். நீ 10 லட்ச ரூபா பணத்தை கொடு. இனிமே நான் உன்னை மிரட்ட மாட்டேன், போன் பண்ண மாட்டேன். என்கிட்ட இருக்கிற போட்டோ ஆதாரங்களை எல்லாம் அழிச்சிடுறேன். நீ நிம்மதியா இருக்கலாம், ஓகேவா? யோ, எல்லாம் சரியா? ஆனா 10 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்கயா போவேன்? இவ்வளவு பெரிய வீட்டை வச்சிருக்கிறல்ல, உங்ககிட்ட 10 லட்ச ரூபா பணம் இல்லையா? ஏய், இது அந்த காலத்துல கட்டின வீடியா? இத பாரு, இத தவிர வேற சொத்தோ பணமோ என்கிட்ட எதுவுமே கிடையாதுயா. என் புள்ள சம்பாத்தியத்துல தான் குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, உன் வறுமையான நிலைமையை கருத்தில் கொண்டு என் தேவையை நான் பாதியா குறைச்சிக்கிறேன். 5 லட்சம் கொடு. ஐயோ, 5 பைசா கூட கிடையாது. 5 லட்சத்துக்கு நான் எங்கேயா போறது? பண்டரி பாய், இது வரைக்கும் நான் சொன்னபடி எல்லாம் நீ நடந்துக்கிட்ட. இதான் லாஸ்ட் டிமாண்ட். 5 லட்சம் ரூபாய் கொடுக்கலனா அநியாயமா நீ ஜெயிலுக்கு போயிடுவ. அப்புறம் இது வரைக்கும் நீ பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடும். இங்க பாருப்பா, நீ எதை வேணாலும் சொல்லு, என்கிட்ட பணம் இல்லையா? தரணும். நீ மட்டும் பணம் தரல, உன் பிள்ளைய நான் போட்டு தள்ளிடுவேன். யோ, இங்க பாரியா, எனக்கு இருக்கிறது கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு பிள்ளை. அவன் விஷயத்துல நீ விளையாடாத. அவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்ப எப்படியாவது 5 லட்சம் கொடு. யோ, இல்லாத பணத்துக்கு நான் எங்கேயா போவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியாவது பணத்தை புரட்டு. அப்படி இல்ல, உன் பையன் உயிருக்கு கேரண்டி இல்ல. சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணு. எங்க எப்ப வரணும்னு அப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்றேன். ஐயோ, என்னது 5 லட்சமா? என்னையா விளையாடுறியா? 5 லட்சத்தை மொத்தமா என் கண்ணுல கூட பார்த்தது இல்லையா? எனக்கு கொடுக்க ரெடி பண்ணவே இல்ல, அப்ப பாத்துக்க. நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லவே இல்லையே. இல்லனா உன் புருஷன் உனக்கு சொந்தம் இல்லாம போயிடுவான். உன் புருஷன் உயிரோட இருக்கணும்னா 5 லட்சம் கொடுத்துதான் ஆகணும். என்கிட்ட இருக்கிற போட்டோவெல்லாம் அழிச்சிடுறேன். என் தொல்லை உனக்கு இருக்காது. உன் புருஷன் கூட நீ சந்தோஷமா இரு, நானும் அதே மாதிரி சந்தோஷமா இருக்கிறேன். என்ன, சீக்கிரமா ரெடி பண்ணு, நான் அப்புறமா கால் பண்றேன். Hello, Mr. Bhaskar. சொல்லுங்க சார். This is Madipakam Madhavan here. How are you sir? Oh, yeah, I'm very fine. Thank you. நான் சொல்ற ஃபோன் நம்பர் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க சார். சொல்லுங்க சார். 98436 98436 430 இந்த நம்பர்ல இருந்து எங்க அம்மா நம்பருக்கும் என் வைஃப் நம்பருக்கும் அடிக்கடி கால் வருது சார். Something wrong with those calls. ஏதோ பிளாக்மெயில் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது சார். இப்போ அது சுவிட்ச் ஆஃபா இருக்கு. அதை எப்போ ஆன் பண்ணாலும் அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி அவங்க எந்த லொகேஷன்ல இருந்து பேசுறாங்கன்றதை கண்டுபிடிச்சு உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். கண்டிப்பா சார். ஓகே, thank you very much. Thank you sir. Oh, very kind of you. Okay. வணக்கம் சேட்டு. अरे वांगो पंडरी भाई माँ बैठो. என்ன பண்டரி பாயம்மா, சௌக்கியமா இருக்கிறீங்களா? ஏதோ இருக்கேன் சேட்டு. என்ன திடீர்னு சேட்டை தேடி வந்திருக்கிறீங்க? வேற எதுக்கு, பண தேவைதான், அதான் உன்னை தேடி வந்திருக்கேன். சேட்டு, இது எங்க வீட்டு பத்திரம். இதை வச்சுக்கிட்டு ஒரு 5 லட்சம் ரூபா பணம் கூட. அப்படி என்னம்மா கஷ்டம்? என்ன அர்ஜென்ட்டு? அர்ஜென்ட் இல்ல, அர்ஜென்ட். எனக்கு உடனடியா ஒரு 5 லட்சம் ரூபா பணம் கொடு சேட்டு. என்ன சேட்டு பாக்குற? சேட்டு, 2 கோடி ரூபாய் வீட்டை வெறும் 5 லட்சம் ரூபாய்க்காக உங்ககிட்ட வைக்கிறேன். தரமாட்டியா? தரேம்மா, ஆனா இன்னைக்கு முடியாது. நாளை காலையில பேங்க்ல இருந்து எடுத்தாரு. சரி சேட்டு, நாளை காலையில 10 மணிக்கெல்லாம் நீ பணத்தை கொடுத்துரு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நான் உங்ககிட்ட பத்திரத்தை அடமானம் வச்சு பணம் வாங்கின விஷயம் என் பிள்ளைக்கு தெரியக்கூடாது. நீ அவனை எங்கேயாவது பார்த்தேன்னா உடனே தள்ளிடாத. ஏமா? ஐயோ, ஏன் எதுக்குன்னால என்கிட்ட கேட்காதீங்க. பணம் ரொம்ப அர்ஜென்ட். நாளை கண்டிப்பா இதே டைமுக்கு வர, நீங்க பணத்தை ரெடி பண்ணி வைங்க. சரிம்மா. நம்பிக்கையோட சொல்லு சேட்டு. வரேன்.
என்னது இது திடீர்னு இவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்க. சேட்டு வணக்கம் சேட்டு. அரே யாருமா நீனு? என்ன தெரியலையா? நான் தான் டிடெக்டிவ் மாதவனோட வைஃப். பைட்டோ. அரே சாரிம்மா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் மறந்துட்டேன். என்ன விஷயம்மா? இந்தாங்க வீட்டு பத்திரம். இதை வச்சுக்கிட்டே ஒரு 5 லட்ச ரூபா பணம் கொடுங்களேன். யார் வீட்டு பத்திரம்? என் புருஷன் வீட்டு பத்திரம் தான். கொஞ்சம் அவசரமா பணம் தேவைப்படுது, உடனே கொடுங்க. 1 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க பணம் கொடுக்குற விஷயம் என் மாமியாருக்கும் என் வீட்டுக்காருக்கும் தெரியக்கூடாது. தெரியக்கூடாதுன்னு பணம் கொடுங்க. உடனே கேட்டா எப்படிம்மா? பணம் பேங்க்லேருந்து எடுக்கணும். நாளை காலையில் 10 மணிக்கு வந்து வாங்கிக்கோ. நாளைக்கு 10 மணிக்கு வருவேன். பணம் எடுத்து ரெடியா வைங்க, லேட் பண்ணிடாதீங்க. என்னது இது? ஒரே குழப்பமாக்குது. ஒரே வீட்டுக்கு 2 பத்திரமா? ஒன்று ஒரிஜினல், இன்னொன்று டூப்ளிகேட். அரே ராம், என்னதான் நடக்குது அங்கே? அந்த திருட்டு ராஸ்கல் போன் ஆன் பண்றான், ஆனா எங்கேஜ்டாக இருக்கு. பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே ஆஃப் பண்ணிடுறான். லைன்ல மாட்ட மாட்டேன்றா கொலம்பஸ். பாஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதான் பாஸ்கரன் கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அவர் ஈஸியா ட்ரேஸ் பண்ணி லைனை கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சாரா? பஜன்லால் சேட் ஃபோன் பண்றாரு. பஜன்லால் சேட்டா? சொல்லுங்க சேட். அரே மாதவன் ஜி, நீங்க டிடெக்டிவ் ஆஃபீஸர் தானே? ஏன் நான் செக்யூரிட்டி ஆஃபீஸர் யாரா சொன்னாங்களா? அது இல்லப்பா, ஊர்ல உள்ள கேஸெல்லாம் நீ பார்க்குறே, ஆனா உன் வீட்லயே ஒரு கிரைம் நடக்குதேப்பா. கிரைமா? என்ன சேட் சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அம்மா வந்தாங்க. வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு 5 லட்சம் பணம் கேட்டாங்க. 5 லட்சமா? ஆமாப்பா. எதுக்குன்னு கேட்டேன். ஒரு அர்ஜென்ட் மேட்டர், உடனே பணம் கொடு, என் பையன்கிட்ட சொல்லாதேன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லி அனுப்பிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க ஒய்ஃப் வந்தாங்கப்பா. அவங்க ஒரு வீட்டு பத்திரத்தை கொடுத்து 5 லட்சம் பணம் கேட்குறாங்க. அவன் எந்த வீட்டு பத்திரத்தை கொடுத்தா? உன் வீட்டு பத்திரம் தான்ப்பா. என் வீட்டுக்கு 2 பத்திரமா? ஒன்று ஒரிஜினல், ஒன்று டூப்ளிகேட். சேட்டை என்ன லூசுன்னு நினச்சிட்டாங்களா? நான் டென்ஷன் ஆகிட்டேன்ப்பா. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நீ நம்ம ஃப்ரெண்டாச்சேன்னு விட்டுட்டேன். ஏன்பா என்னப்பா நடக்குது உன் வீட்டில்? அதான் சேட்டு, எனக்கு ஒன்றும் புரியல. அதை கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவங்க கேட்ட மாதிரி ஆளுக்கு 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருங்க. நமக்கு 4 மாசமா சம்பளம் கொடுக்கல, யாருக்கோ பணத்தை அள்ளி கொடுக்க சொல்றாரு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அரே, டூப்ளிகேட் பத்திரத்துக்கு எப்படிப்பா பணம் கொடுக்குறது? ஹே சேட், ஒரிஜினல் பத்திரம் இருக்குல்ல, அதுக்கு 10 லட்ச ரூபா கொடுங்க. பணம் உடனே உங்க கைக்கு வந்துடும். அப்புறம் நீங்க என்கிட்ட பேசின விஷயத்த எங்க அம்மா கிட்டையும் ஒய்ஃப் கிட்டையும் சொல்லிடாதீங்க. பிரச்சனை என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே மாதவா, ஆனா 10 லட்சம் வந்துடும்ல? சேட்டு வந்துடும் கண்டிப்பா. சொல்றது யாரு? மடிப்பாக்க மாதவன். தெரிஞ்சுதானே பேசுறீங்க? சொன்னதுதான். நான் வச்சிடறேன். சரிப்பா, நான் வச்சிடறேன்ப்பா. ஏன் சார் என்னாச்சு? என் அம்மாவும் ஒய்ஃபும் வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு ஆளுக்கு 5 லட்ச ரூபா பணத்தை கேட்டிருக்காங்க. என் ஒய்ஃப் டூப்ளிகேட் பத்திரத்தை காமிச்சு கேட்டிருக்கா. ஐயோ, அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன சார் கஷ்டம்? கஷ்டம் இல்லடா, அந்த ஃபோன் பார்ட்டி பணம் கேட்டு மிரட்டுறான்னு நினைக்கிறேன். இவங்களை ஃபாலோ பண்ணா அவ யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். கம் ஆன், லெட்ஸ் மூவ். ஓகே பாஸ்.
வண்டி எடுங்க. சரிங்கம்மா. மாட்டிக்கிட்டா ஒன்னா விட்டா சிக்கிக்கிட்டா கோவப்பட்டு ஒன்னா விட்டு கும்மாங்குத்து கூட்டத்தில் மாட்டிக்கிட்டா இவ மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா இவ மாட்டிக்கிட்டா. நானும் வரேன். ஐயோ கத்தாத. நானும் வரேன். வேற போனிய மடியில கட்டிட்டு சகுனம் பார்த்து உயிரை வாங்குது. பண்டு இரு இரு இரு. பண்டு எங்க போக்குற? பண்டு என்ன போக்குற? பேசாம வா. வா. டா போய் பின்னாடி உட்கார் போ. அஸ்கு புஸ்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா காத்து வரும். வா. போ. பீச்சுக்கு போறோம். சும்மா வா. பீச்சுக்கு போனா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். வாங்கி வாங்கி தரேன். என் தலை எழுத்து. பேசாம வா. யாராவது பாத்திர போறாங்க. எஸ் பாஸ். கார் போயிட்டு இருக்கா? ஆமா பாஸ், ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு பாஸ். இது வரைக்கும் ஆக்சிடென்ட் எதுவும் ஆகல. டேய் அறிவு கட்டவன. கார் எந்த ரூட்ல போகுதுன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியுதா? வீட்ல இருந்து கிளம்பி 2 ரைட் திரும்பிச்சு பாஸ். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கு பாஸ். ஏன் காரும் அப்படித்தானே போயிட்டு இருக்கு? பாஸ் எல்லா காரும் ஸ்ட்ரெயிட்டா தான் பாஸ் போகும். ரிவர்ஸ் கியர் போட்டாதான் பேக்ல போகும். செருப்பு. ஒழுங்கா போற ரூட்டை கெஸ் பண்ணி அப்பப்போ என்ன சொல்றா. ஓகே பாஸ். காத்து வருது. அதான் நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன்னு சொன்னேன். வாய் மூட்டு பேசாம வரியா இல்லையா? நீ முதல்ல கவனிது. இருடி. ஹலோ, எங்க இருக்க? கார்ல வந்துட்டு இருக்கேன். நான் சொன்ன ரூட்ல தானே வந்துட்டு இருக்கற. ரைட்ல திரும்பி எப்படி வரணும்? நீ ரைட்ல திரும்பி எப்படி வரணும்ன்றத நான் அப்புறம் சொல்றேன். சரி சரி. அண்ணா கொஞ்சம் ரைட்ல போங்கண்ணா. தனியா வரியா இல்ல போலீஸ்க்கு சொல்லிட்டு வரியா? இல்லையா, சத்தியமா நான் தனியா தான் வரேன். போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வரல. உன்கிட்ட இருந்து தப்பிச்சா முதல்ல எனக்கு அது போதும். போயிட்டு இருக்கு? ரோட்ல தான் பாஸ். டேய் சாவச்சிரும் உன்னை. இல்ல பாஸ், சிக்னலா டிராஃபிக்கான்னு தெரியல பாஸ். வண்டி கொஞ்ச நேரம் நின்னுச்சு. இப்ப நேரா போயிட்டு இருக்கு பாஸ். இந்த வண்டி அந்த மாதிரி தானே போயிட்டு இருக்கு. எங்கயா? ஏய் ஐயோ புடிடுவேன். இல்ல மூக்கத்திரு. இல்ல உடைச்சிர போறேன். தள்ளு நான் போடுவேன். நான் போடுவேன். து வேற. என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? யாரோ ஸ்பேனர்ல அடிக்கிறாங்க பாஸ். வந்துகிட்டே இருக்கோயா. என்னது இது? எங்க டிரைவர் காரை நான் மெயின்டைன் பண்றேன். இதெல்லாம் இது வேறயா? ஓ இந்த சனிய வேற உயிரை வாங்கு. இப்ப என்னடா? என்ன சொல்றா? முன்னாடி இருக்கிற குட்டி சாத்தா சுத்திய தூக்கி மேல போட்டுச்சு பாஸ். சரிடா கத்தாத. அடிப்பட்டவன் கத்தாம பாட்டா பாஸ் பாடுவான். டேய் நீ கத்தி மாட்டிட்டா அப்புறம் நம்மளோட மொத்த பிளான் வேஸ்ட் ஆயிடும்டா. ஒரு உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனா உங்க பிளான் வேஸ்ட் ஆயிடக்கூடாது, அப்படிதானே? சரிடா செல்லம், கோச்சுக்காத, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடா. குடிக்க தண்ணி வேணுமா? எல்லாம் உன் பொண்ணுதாய. ஏய் தூக்கி போடு. ஐயோ இத வச்சு
ஏதாவது ஒண்ணு போடு, போடு, தூக்கி போடு. காரை விட்டு இறங்கு, உன் காலை பிடிச்சி தரையில் அடிக்கிறேன். டே நான் உன் பாஸ்ரா, இப்படி திட்டுற? உங்களை இல்லை பாஸ், இங்க இருக்கிற இம்சைய. அது போறது போட்டா, நீ முதல்ல ரூட்டை மட்டும் ஃபாலோ பண்ணு. பாஸ் தயவு செய்து போனை வச்சிருக்க, டென்ஷன் ஏறுது. நீங்க சொன்ன மாதிரி லெஃப்ட்ல திரும்பி ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் எப்படி வரணும்? மறுபடியும் ரைட்ல திரும்பி ஒரு யூ டர்ன் போட்டு வா. யோ, மறுபடி யூ டர்ன் போட்டா திரும்பி அதே இடத்துக்கு தான் வருவோம். தெரியும். தெரியுமா? லூசாயா நீ ஒரே ஏரியாவை எதுக்கே சுத்த சொல்ற? நீ போலீஸோட வந்திருந்தா என்ன பண்றது? அதான் டைவர்ட் பண்றேன். ஐயோ லூஸ் ஆயா நீ. நான் தான் போலீஸ்க்கெல்லாம் போலன்னு சொல்றேன்ல, எதுக்கு தேவையில்லாம என்ன அலைய விடுற? ஒழுங்கா கரெக்டான ரூட்டை சொல்லு. ஓகே, அந்த சிக்னல்ல இருந்து லெஃப்ட் எடு. பாஸ் என் கார் மறுபடியும் ஒரு சிக்னல் நிக்குது பாஸ். டேய், என் கார் சிக்னல் தானே நிக்குது. அப்படியா? அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூட்ல தான் போய்கிட்டு இருக்கோம். டேய், ஏண்டா சிட்டில ஒரே ஒரு சிக்னலா இருக்கும், வேற ரூட்டா தான் இருக்கும். நீ ஒழுங்கா ஃபாலோ பண்ணு, சரியா? ஓகே பாஸ்.